ஒரு பக்கம் தேர்தல் யுத்தங்கள், இன்னொரு பக்கம் உலகத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள், எக்கனாமி ஷேக் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப வாலட்டைலா இருக்கு. இதுக்கு நடுவுல தனிநபர்களுடைய வேலை இழப்பும் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்றது ஏற்கனவே துவங்கிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் வார்ல யார்கிட்ட சரியான ஆயுதம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்றதுதான் கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதம். நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸா இருக்கீங்களா? உங்க கிளையண்ட்டுக்கு வாரக்கணக்குல நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை நாள் கணக்கில் அக்யூரேட்டா உங்க கிளையண்ட் கிட்ட கொடுக்க முடியும். இன்னொருத்தவங்க ஃபவுண்டரா இருக்கீங்களா? உங்களால இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் இல்லாம ஒரு சிறு டீமை வச்சு பெட்டர் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ உங்களோட காஸ்ட் கம்மியாகும் போது உங்களோட மார்ஜின்ஸ் அப்படின்றது பெட்டர் ஆகும். நீங்க ஒரு வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய மேனேஜர் சொல்ல உங்களோட டீமுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல கிளாடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற போது உங்களுடைய ரிப்போர்ட்டும் சரி, அதோட குவாலிட்டியும் சரி ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இந்த கிளாட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல் கிடையாது. அடுத்த 10 வருஷத்துக்கான ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கூகுளா இருக்கட்டும், அமேசான் போன்ற எல்லாருக்குமே இது தெரியும். அதனாலதான் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ அது நமக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பின்தங்கி இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் ஹவுஸ் ஸ்கில்ஸோட ஒரு கோர்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஒரு கம்ப்ளீட் கிளாட் லைவ் ட்ரைனிங் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் காலை 10 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 16 மணி நேரம் லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்ஸரா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான கோர்ஸ் இது. இதுல நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, மணிக்கணக்கான நேரம் எடுத்துக்கக்கூடிய ரிசர்ச்சை நொடி பொழுதுல எப்படி பண்றது கிளாடை பயன்படுத்தி, ஒரு சிங்கிள் லைன் கோடு கூட எழுதாம ஒரு டிஜிட்டல் பிரசன்டேஷனை நீங்க எப்படி கொண்டு வர்றது, ஒரு பிரசன்டேஷனை கிரியேட் பண்ணி அதை எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் பண்றது, உங்க வேலையை உங்க ஆப்சன்ஸ்ல செய்யறதுக்கு, நீங்க ஓய்வு எடுக்கும் போது செய்யறதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட்டை எப்படி உருவாக்குறது. சோ இந்த ட்ரைனிங் அப்படின்றது ஜெனரலா ஒரு 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளுடைய நாலேஜ் பார்ட்னர் அவுட்ஸ்ல இதை கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இதை நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ரியலான இன்ஃபர்மேஷன் வார். இதுல யாரு ஃபர்ஸ்ட் கத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை பார்க்க போறோம். வரலாற்றுடைய ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் நாடு முதல் முறையா அர்மேனியர்களுடைய இனப்படுகொலையை அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமா நிறைவேற்றி அதை உலகுக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன பெரிய திருப்புமுனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூன் 28, 2026 இஸ்ரேலோடைய கினெசெட் அவங்களுடைய கேபினெட் இதை யுனானிமஸாக ஓட் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து ஓட் பண்ணுறாங்க. அர்மேனியன் ஜீனோசைடுக்கு காரணமான துருக்கியர்கள் அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதற்கான இதையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இதை யார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடியான் அவர்கள், இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இதை செகண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள். இதில் கிட்டத்தட்ட 1.5 கோடி அர்மேனியர்கள், கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு இருந்த ஓட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய துருக்கிய சாம்ராஜ்யத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஹோலோகாஸ்ட் அப்படின்றது நீங்க உலகம் முழுக்க தெரியுது. ஆனால் அர்மேனியாவில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் மக்கள் இவங்களால கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விஷயமே பாதி பேருக்கும் தெரியாது. இதனால் வரை இதை அவங்க பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு தெளிவாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இப்போ அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏப்ரல் 1015 அன்னைக்கு இருந்த ஓட்டமன் எம்பையர் துருக்கிய சாம்ராஜ்யம் இந்த இனப்படுகொலையை பண்ணாங்க. லட்சக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு, டிப்போர்ட் செய்யப்பட்டு, அடிமையாக எடுக்கப்பட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிரியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்களை கொண்டு போய் தண்ணி இல்லாமல், சோறு இல்லாமல் அப்படியே நடு பாலைவனத்தில் விட்டுட்டு திரும்ப வந்தாங்க. துடிச்சு பசி பட்டினியில தண்ணி இல்லாம அந்த மக்கள் இறந்து போன ஒரு சூழ்நிலை அப்படின்றது நடந்துச்சு. இது அவங்க அர்மேனியா ஒரு ரொம்ப சிறு நாடு. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மசில் அப்படின்றது கிடையாது. பெரிய மக்கள் தொகையும் கிடையாது. இந்த நேரத்துல இவங்க ஏன் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, இது முதல்ல கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டெப் 1. இது இஸ்ரேலுடைய சட்டமா மாறணும் அப்படின்ற போது அவங்களுடைய கினெசெட், அவங்களோட பாராளுமன்றம் இதை தீர்வாக நிறைவேற்றணும். இப்போ அர்மேனியாவுடைய அந்த இனப்படுகொலையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட நாடுகள் அப்படின்றது 35வது நாடாக இன்னைக்கு அர்மேனியா இருக்குது. இப்போ ஜூன் 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 36 ஐநா மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் இதை ரெகனைஸ் பண்ணுறாங்க.
அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, கிரீஸ், அர்ஜென்டினா, பிரேசில், இட்டாலி இத்தனை நாடுகள் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டிகனுமே, அதாவது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ரிலீஜியஸ் அமைப்பாக இருக்கக்கூடிய வேட்டிகனுமே இதை வந்து அங்கே அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அங்கே ரீட் பிட்வீன் த லைன்ஸை நம்ம பண்ணோம். இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது அந்த ஜூயிஷ் ஐடென்டிட்டியை உள்ள கொண்டு வர்றார். ஆஸ் ஜூஸ் ஐ பிலீவ் இட்ஸ் மாரல் டியூட்டி, யூதர்களாகிய எங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அப்படின்றாரு. அதன் பிறகு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனோசைட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் நோ லாங்கர் சீரியஸ்லி டிஸ்பியூட்டட். இதுல வந்து பேச்சுக்கே இடம் கிடையாது, எந்த விதமான டிஸ்பியூட்டுமே கிடையாது அப்படின்றதும், அதே மாதிரி டர்க்கியோடைய இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கேம்பெயின் ஆஃப் டெனையல், இது நடந்த பிறகு நீங்க வந்து இப்ப ஜெர்மனி மாதிரி இதற்கு மன்னிப்பு கேட்டு இதற்கான ஒரு நிவர்த்தியை செஞ்சுட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணலாம். துருக்கியர்கள் இது இன்னைக்கும் மறக்கிறாங்க அப்படின்றதும், அவங்களுடைய ஹோலோகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இதையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அர்மேனியாவுடைய இந்த இனப்படுகொலைக்கு 32 நாடுகளில் 200 மெமோரியல்ஸ் இருக்கு. நம்மளுடைய அன்பர்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கீங்க. உங்களில் இந்த மாதிரியான மெமோரியலுக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டோரிஸை தயவுசெய்து எனக்கு இமெயில் அனுப்புங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக அதை போவோம். ஓகே, 111 வருடம் கழிச்சு இப்போ இஸ்ரேல் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்றது, இது நாள் வரை அவங்க சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி நாடா துருக்கி தான் இவங்களை இஸ்ரேலை வந்து முதல் முறையாக அங்கீகரிச்சது. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரிக்கல, ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி நாடாக இருக்கக்கூடிய துருக்கி வந்து அங்கீகரிச்சது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜான், இது ஈரானோட பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாடு ஒரு ஸ்ட்ராங்கான துருக்கியோட சப்போர்ட்ல இருக்கு. ஈரானுக்கு எதிரான உளவு தகவல்களை ஒரு பேஸா வச்சு இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான். மூணாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட அவங்க ஒரு அமெரிக்காவுடைய பாலிசியில் யூஎஸ் பாலிசியோட கொஞ்சம் ஒத்து ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த வகையில் யூஎஸோடைய நாட்டோ அலையன்ஸில் ஒரு மிக முக்கியமான உறுப்பு நாடு துருக்கி. இப்போ இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப்புக்குமே ஒரு ஜிகிரி தோஸ்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கியோட புது சுல்தானா உருவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எர்தோவான். இப்போ 82ல் துருக்கி வந்து ஒரு லாபி, ஸ்ட்ராங்கான லாபி எடுத்தாங்க. அர்மேனியாவில் அந்த மாதிரியான படுகொலைலாம் நடக்கலை, இனப்படுகொலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 82ல் இஸ்ரேல் துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இஸ்ரேலோடைய ஒரு அகாடமிஷியன் டாக்டர் எல்தத் பென் அவர்கள் ஒரு இதில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜனவரி 2026 ஒரு புக்கில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த துருக்கியோடைய டினையல் கேம்பெயினில் இல்லை இது மாதிரியான பொய் செய்தி, இது வந்து திரிக்கப்பட்ட செய்தி, இப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்றதுக்கு டெக்னிக்கலாக மிக முக்கியமான பல உதவிகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதும், அதே மாதிரி அன்றைய இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்த ஷிமன் பெரிஸ் அவர்கள், அவருடைய சென்டரை கூட நம்ம போய் விசிட் பண்ணியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். அவர் வந்து 2001 என்ன சொன்னாருன்னா, அர்மேனியா வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம், அது இனப்படுகொலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஷிஃப்ட் ஏன் வருது இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்ற போது இந்தியாவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. 2016 to 2026 2016 அவங்களுடைய பாராளுமன்ற நெசரோட எஜுகேஷனல் கமிட்டியில இந்த வந்து இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஆனா அதை வந்து பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு வரல. அக்டோபர் 2023 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹமாஸோடைய பயங்கரவாத தாக்குதல். அதன் பிறகு ஒரு மிக முக்கியமான போர் எழுது. இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு நேரடியா ஒரு பொலிட்டிக்கலாவும் சித்தாந்த ரீதியாகவும் கடுமையா எதிர்த்து நின்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கி தான். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தீர்மானத்துக்கு துருக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இஸ்ரேலோடைய ஷிப்பிங் லைன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான இடத்துலையும் துருக்கி வந்து தடை விதிச்சாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் 2025 தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் பப்ளிக்காக சொல்றாரு, ஆர்மேனியாவில் இந்த மாதிரியான இனப்படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இஸ்ரேலுடைய பிரதமர்களே முதல் முறையா அபிஷியலா அதை உறுதி செய்தது இப்ப இருக்கக்கூடிய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள். அதன் பிறகு துருக்கி என்ன பண்றாங்கன்னா, பதிலுக்கு இவங்களுடைய ஃப்ளைட்ஸு, இந்த சி கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு இவங்க அடுத்தது ஏப்ரல் 2026 இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட், துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு
நெத்தன்யாஹூ அவர்களுக்கும் 34 இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் 4596 வருடம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான காமெடின்னு தெரியல, பட் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரியல் ஃபேக்ட்ஸுக்குள்ள போவோம். 1915 1.5 கோடி மக்கள் கொல்லப்பட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு 1915 இந்த இடம் யார்கிட்ட இருந்துச்சு? ஓட்டமன் எம்பையரோட, அதாவது துருக்கிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. கமிட்டி ஆஃப் யூனியன் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை வச்சிருந்தாங்க. இதுல அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹிட்லர் மாதிரியான படுகொலைகளை பண்ணல. சாரையாக மக்களை கொண்டு போய், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொண்டு போய் இங்கே பாலைவனத்தில், சிரியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் நட்ட ஆற்றுல விட்டு வந்தாங்க. ஸோ இது எப்படி இவங்க அக்கௌண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் டியூ டு ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லி, பசி பட்டினினால இறந்த மக்கள்ன்ட்டு. ஆனால் அந்த பசி பட்டினி செயற்கையாக உருவாக்கப்பட்டுச்சு. நிராயுதபாணியா ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் இவங்க பாலைவனத்தில் விடப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். 1915 ஆரம்பித்து 1920 அன்டோலியான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு 3000 வருடம் பழமையான ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சமுதாயமே அழிஞ்சு போச்சு. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 1.5 கோடி பேர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சில ப்ரூட்டல் ஆக்ஷன்ஸ் எடுக்க வச்சு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு துருக்கி தங்களுடைய நேஷனல் சிலபஸ்ல, எஜுகேஷன் பாலிசியில இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வரலாற்றையே மாத்துறாங்க. இன்னைக்கும் அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இதற்கு எதிரான லாபி, இப்போ இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகள், ஊடகங்கள், ஆராய்ச்சியாளர்கள், திங்க் டேங்க்ஸ், ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி எல்லாருக்கும் தேவையான பணத்தை கொடுத்து இதை பற்றி யாரும் பெரிய அளவுக்கு செய்திகள் வெளியிடாமல், இல்லை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடாமல் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இந்த நேரத்தில் இப்போ இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு இஸ்ரேல் இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? துருக்கிய இப்போ அஃபிஷியலாக இஸ்ரேல் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இஸ்ரேலில் இருந்த ஒரு வார காலத்துல எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. துருக்கி ஒரு புது ஈரானா உருவெடுக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எர்தவான் அவர்கள் நேரடியாக, துருக்கியோடைய அதிபரும் நேரடியாக அவங்க இஸ்ரேலை எதிர்த்தது, இஸ்ரேல் பிரதமரை எதிர்த்தது, இந்தியாவை எதிர்த்தது, குறிப்பாக காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இந்தியா இஸ்ரேல் ஒரு நட்பு நாடுகள் அலையன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். மூணாவது, சிரியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷன். அசாதோட வீழ்ச்சிக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய இவங்களோட ரெஜிம் எடுத்தீங்க அப்படின்னா, இதை யாரு கண்ட்ரோல் பண்றன்ற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே போயிட்டு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ். இப்போ எல்லா பொலிட்டீஷியனுக்கும் ஒரு வெளியில ஒரு எதிரியை காமிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு அவங்க நாட்டுக்குள்ள. அதுவும் நீங்க அதிபர் தேர்தலில் இல்லை பிரதமர் தேர்தலில் போடும்பொழுது உங்களை எக்ஸ்டர்னல் எனிமி யாருன்னு நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ அந்த யூத வெறுப்பை கடுமையா விதைச்சு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம், பைதவே துருக்கியில பஞ்சம் இருக்கு, அவங்களுடைய லீரா, அவங்களுடைய நாணயம் அப்படின்றது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, மிகப்பெரிய லெவல்ல இன்ஃப்ளேஷன் இருக்கு. இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு மத ரீதியா யூதர் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்ற பாலிடிக்ஸை எர்தவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதை தவிர இப்போ இவங்களுடைய ஹெக்ஸகன் அலையன்ஸ், இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஹெக்ஸகன் அலையன்ஸ், இதுல கிரீஸ், சைப்ரஸ், இந்தியா போன்ற நாடுகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ல சொல்லியிருக்கேன். அர்மேனியா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாடு. அர்மேனியாவுக்கு பாதுகாப்பு துறையில மிகப்பெரிய உதவியை வழங்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இதுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய அர்மேனியாவுடைய எதிரியா இருக்கக்கூடிய அசர்பைஜான், இது ஒரு ஷியா இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. இதுக்கு மிகப்பெரிய ஆதரவை யார் தெரிவிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுன்னி இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய துருக்கி. இப்போ அசர்பைஜானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலும் இந்தியாவும் நண்பர்கள். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க எதிரிகளுக்கு ஒருத்தருக்கு எதிரிகளா இருக்கவங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இந்த காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸ்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ரீஅலைன்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இனி அசர்பைஜான் அப்படின்ற நாடு, அசர்பைஜான், துருக்கி மற்றும் கத்தார், சவுதி, பாகிஸ்தான், இந்த சுன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் ஒரு இஸ்லாமிக் நாட்டோவா உருவாகும் போது இங்க இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதனாலதான் இந்த அலையன்ஸ் அவங்க உருவாக்குறாங்க. இதுல கிரீஸ், சைப்ரஸ், அர்மேனியா, இஸ்ரேல்
மற்றும் இந்தியா இந்த நாடுகள்லாம் ஒரு அலையன்ஸ்ல வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்மிடபிளா வந்துச்சு அப்படின்ற போது இந்தியா பாகிஸ்தானோட ஈக்குவேஷன் மிகப்பெரிய லெவல்ல மாறும். பாகிஸ்தான்கிட்ட கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. சவுதி கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. துருக்கி கிட்ட சாலிடான ஆயுதங்கள், குறிப்பா நவீன ஆயுதங்கள் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிளாக்கா வரும்பொழுது அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா உருவாகும். இஸ்ரேலுக்கு, துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலா உருவாகும். இந்த அலையன்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ பாயிண்டா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அர்மேனியாவுடைய இனப்படுகொலையை அங்கீகரிக்காம இஸ்ரேல் 112 வருடம் காலம் கடந்ததுனது இப்ப அதை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். மிகப்பெரிய லெவல்ல இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது துருக்கியை பொறுத்த வரைக்கும். இதே துருக்கி இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்பவும் இந்தியாவுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த இடத்துல ஈரான் மாதிரியான ஒரு புது எதிரியா துருக்கியை இஸ்ரேல் பார்க்கும் பொழுது இந்தியாவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை நான் இப்போ உடனே போட போறாங்கன்னு சொல்லல, பட் அந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ எல்லா நாடுகளுமே தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிளாக்குள்ள உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உலக அரசியல் அப்படின்றது போகுது. உலகப்போர் 1, உலகப்போர் 2 இது நல்லா நீங்க படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரியான பிளாக்கிங் ஆரம்பிச்சது, அதன் பிறகுதான் ஒரு உலக போரா போய் முடிஞ்சது. ஸோ இந்த நேரத்துல அசர்பைஜானுக்கு 70% ஆயுதங்களை வழங்கிய நாடு இஸ்ரேல், அசர்பைஜானோட எதிரியா இருக்கக்கூடிய அர்மேனியாவுக்கு 75% ஆயுதங்களை வழங்கக்கூடிய நாடு இந்தியா. இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது ரெண்டு விதத்தையும் மாறப்போகுது. 2020 2 நாடுகள் ஒரு போருக்கு போனாங்க, அசர்பைஜான், அர்மேனியா. 2023 மீண்டும் போருக்கு போனாங்க. அதன் பிறகு 2023 நகோர்னா காரபாக் அப்படின்ற அந்த காகாஸ் ரீஜனோட மிக முக்கியமான ஏரியால கிட்டத்தட்ட 1,00,000 அர்மேனியர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அப்படின்ற போது இனி அசர்பைஜானுக்கு உண்டான ஆயுத சப்ளையை இஸ்ரேல் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அர்மேனியா, கிரீஸ், சைப்ரஸ் போன்ற நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்கனவே வழங்குறதுக்கான ஒப்பந்தத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். 12வது பிரம்மோஸ் ஃபேக்டரி இந்தியாவில் இப்போ புதுசாக உருவாகிட்டு இருக்கு லக்னோவில். இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது கிளியர் கட்டா இது ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சா இன்னைக்கு இஸ்ரேல் முன்னெடுத்திருக்காங்க. அர்மேனியாவுடைய பிரதமர் பஷ்னியான் அவர்கள் இதை வரவேற்றிருக்காரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் வரவேற்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, F-35 விமானத்தை, லேட்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை துருக்கிக்கு வழங்குறதுக்கு இப்போ 2 பேருக்கு இடையே அந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்ல ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிப்பப்ளிகன் செனட்டர்ஸே நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த விமானங்கள் நாளைக்கு ஈரானோட எதிரியான துருக்கி கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்ற போது இந்த இடத்துலையுமே அமெரிக்காவை விட்டு விலகி ஒரு புது செக்யூரிட்டி அலையன்ஸ், ஒரு புது மிலிட்ரி பேஸ் இஸ்ரேலுக்கு தேவைப்படுது. அந்த மிலிட்ரி பேஸ் அப்படின்றது இந்தியாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ப்ரொவைடட் நம்ம அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிட்ட டெவலப் பண்ணும் பொழுது, ஏன்னா அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஒரு விமானப்படை அதிகாரி ஒரு ஓய்வு பெற்றவர்கிட்ட பேசும் பொழுது, உங்களுக்கு அமெரிக்கா இவ்வளோ ஆயுதங்களை வாங்கி வாரி வழங்குது, இது என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் இது, நீங்க ஏன் அமெரிக்காவுக்கு நன்றியோட பார்க்க மாட்டீங்க அப்படின்ற போது அவர் எங்கிட்ட ஒரு பதில் சொன்னார். பாஸ், அவங்களோட எல்லா ஆயுதங்களையும் அவங்களோட வீரர்களை விட அவங்க விமானப்படையோடைய நாங்க தான் தரமா சோதிச்சிருக்கோம். நாங்க தான் அதை முன்னெடுத்துட்டு போய் பல நாடுகளோட போர் செஞ்சிருக்கோம். நாங்க பெற்ற வெற்றியால தான் அமெரிக்காவோட ஆயுதங்களே பிரபலமாகுது. அவங்க ஆயுத சந்தையில மிகப்பெரிய கோல் வச்சுறாங்க. ஸோ இது கிவ் அண்ட் டேக் ரிலேஷன் கிடையாது, இது எதுவும் ஒன் டைம் ரிலேஷன் கிடையாது, ஒன் சைடு ரிலேஷன் கிடையாது, கிவ் அண்ட் டேக் ரிலேஷன் சொன்னாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய சேஞ்சை இப்போ நம்ம பார்க்குறோம். இதே நேரத்தில் இந்தியா இப்போ அயத்துல்லா அலி அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டர் மொஸ்தபா கமேனி அவர்களுக்கு மொஹரம் வாழ்த்தை நம்ம தெரிவிச்சிருக்கோம். அவரும் பதிலுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பல காம்ப்ளெக்சிட்டிஸோட இப்போ வெஸ்ட் ஏசியா பாலிசிக்கு மூவ் ஆகுது. பட் 4 வருடத்துக்கு முன்னாடி 4 வருடத்துக்கு 2022-26 கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய லெவல்ல மேற்காசியா பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.